வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருந்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 12th மேக்ஸ்க்கு சாப்டர் 1 to 6 வரைக்கும், அதாவது வால்யூம் 1 ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் ஃபார் போத் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம வால்யூம் 2க்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபார் ஆல் சாப்டர்ஸ், சாப்டர் 7லேருந்து சாப்டர் 12 வரைக்குமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 7. சாப்டர் 7ல் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் பார்த்தீங்கன்னா 7.7, 7.9, 7.13, 7.14, 7.5, 7.17, 7.18, 7.38, 7.40, 7.41, 7.49, 7.60, 7.61, 7.63, 7.64 and 7.75. Next exercise 7.1ல பார்த்தீங்கன்னா 6th one, 7th one, 8th one, 9th one. Next exercise 7.2ல அதே போல் 6th one, 7th one, 8th one, 9th one. அதுக்கப்புறம் exercise 7.5ல 12th one. exercise 7.6ல ஃபஸ்ட்டில் 4th one, செகண்டில் 5th one. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.7ல் 3rd one. இப்போது நெக்ஸ்ட்டு சாப்டர் 8க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 7.8 பார்த்துடலாம். 7.8ல் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 12 வரைக்கும் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 4 to 12 எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8 டிஃப்ரென்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிறதுலே குட்டி சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணால் இது ரொம்ப குட்டி சாப்டர். ரெடியூஸ்டு சிலபஸில் நம்மளுக்கு ஜஸ்ட் ரெண்டே எக்ஸசைஸ் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியஸ்ட்டும் கூட. ஸோ இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் இது புரிஞ்சிடும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரென்ஷியலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 8.4 அண்ட் 8.7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 8.1ல் 4, 5, 6, 7. எக்ஸசைஸ் 8.2ல் 5, 8, 9, 10. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9ல் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் ப்ராப்பர்ட்டி 6 இருக்குல்ல, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர்ட்டி 6, 9.21, 9.29, 9.30, 9.36, 9.43, 9.46, 9.49, 9.50 and 9.52, 9.55, 9.56, 9.58, 9.60 and 9.61. இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.3ல் செகண்டில் 10th one, செகண்டில் 10th one. அதே போல் எக்ஸசைஸ் 9.5ல் ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 9.6ல் ஃபர்ஸ்ட்டில் 7th one. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.7ல் செகண்ட் ஒன். எக்ஸசைஸ் 9.8ல் 1, 2, 3, 4, 5. இந்த கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் பிடிஏ கொஷின்ஸும் கூட. ரிப்பீட்டட் அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ், அதே போல் பிடிஏ கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம். 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 பார்த்திங்கன்னா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா 10.6, 10.8, 10.13, 10.19, 10.23 and 10.25, 10.27, 10.28, 10.29, 10.30. Exercise 10.4ல் 3rd one and 7th one. Exercise 10.6ல் 5th one, 4th one, 6th one and 7th one. Next exercise 10.7ல் 4th one, 6th one, 7th one, 8th one, 9th one, 10th one, 11th one, 12th one, 13th one, 14th one, 15th one. ஸோ 6th to 15th வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.8. எக்ஸசைஸ் 10.8ல் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதில் 7th 8th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அதுலேயும் 7th 8th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் 7th 8th ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்டர் 11 போயிடலாம். சாப்டர் 11ல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் 11.2, 11.3, 11.6, 11.7, 11.8, 11.9, 11.10. அதே போல் 11.11, 11.12, 11.13, 11.14, 11.15. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே போல் எக்ஸசைஸ் 11.1ல் 1, 2, 4, 5. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.2ல் 2, 3, 5, 6, 7. and then exercise 11.3ல 3, 6.
இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் சாப்டர் 11. அதே போல் நெக்ஸ்ட்டு சாப்டர் 12 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 12.3, 12.4, 12.6, 12.7, 12.9, 12.10, அதே போல் 12.19. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 12.1ல் 5, 9, 10, most important exercise 12.2ல 7th one, 13th one, 14th one, 15th one. So these are the most important sums in examples and exercises in both volume and volume 2. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்டம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் மேக்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Enjoy each class with a smile. Please subscribe, like, share and comment. Thank you for watching this video.